ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மெத்தட் ஸ்டடியில் யூஸ் பண்ணுற சார்ட்டு, சிம்பிள், அப்புறம் டயராம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மெத்தட் ஸ்டடினா ஒன்றும் இல்லை, ப்ராசஸ் பற்றி சொல்கிற ஒரு ஸ்டடி தான் ப்ராசஸ் பற்றி பண்ணுற ஒரு ஸ்டடி தான் மெத்தட் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு ஒர்க்கு நடக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கை பற்றி ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க்கை பற்றி எழுதி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும், ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும், டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தட் ஸ்டடி, அதாவது இந்த ப்ராசஸ் ஸ்டடியை பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த சிம்பிள்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் சிம்பிள் இருக்குது, இன்ஸ்பெக்ஷன், டிரான்ஸ்போர்ட் இருக்குது, டிலே, ஸ்டோரேஜு, அப்புறம் காம்பினேஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ரெண்டு இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுவாங்க ஒரே டைமில், அதே டைமில் ப்ராசஸும் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ லேத் ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னா அந்த லேத் ஆப்ரேஷனில் ப்ராசஸும் போயிட்டுருக்கும், உடனே இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுவாங்க. ரெண்டு ஆப்ரேஷன் ஒரே இதில் இருக்கிறதுனால அதை காம்பினேஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ரேஷன் சிம்பிள்னால் என்னென்னு பார்ப்போம். ஆப்ரேஷன் சிம்பிள்னால் ஒரு ரவுண்ட் சிம்பிள் போட்டிருப்பாங்க, இதுதான் நம்ம ஆப்ரேஷன் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரவுண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது அது ஃபிசிக்கலாகவும் இல்லை கெமிக்கலாகவும் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை இந்த ரவுண்ட் சிம்பிள் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று அசம்பிளி இல்லைனா டிஸ்மெண்டில் பண்ணுவாங்கள்ல, அசம்பிள் பண்ணுவாங்க இல்லைனா டிஸ்மெண்டில் பண்ணுவாங்க, அது கூட ஒரு ஆப்ரேஷன் தான். ஆப்ரேஷன்றது ஒன்றும் இல்லை, நம்ம செய்கிற ஒர்க்கு தான் நம்ம ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அசம்பிளுக்கும் டிஸ்மெண்டலுக்கும் நடக்குது இல்லையா ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம ரவுண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது இன்ஸ்பெக்ஷன் ஒரு ஸ்கொயர் சிம்பிளை யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸ்கொயர்னால் சதுரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சதுரம் அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படின்ற ஒரு ஒர்க்கை இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் ஒரு பார்ட்டோட குவாலிட்டி, குவான்டிட்டி, அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாம் செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற ஒரு ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஒர்க் இருக்குல்ல, அதுக்கு இந்த ஸ்கொயர் சிம்பிளை யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. ஏரோ மார்க் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் டிரான்ஸ்போர்ட்டுன்றதை குறிப்பாங்க. ஏன்னா இது ஒரு பார்ட் இல்லைனா ஒர்க்கர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறார் இல்லையா, அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த டிரான்ஸ்போர்ட், அதான் அந்த சிம்பிள் ஏரோ மார்க் சிம்பிளை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஆப்ரேஷனில் பார்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு எந்தெந்த பக்கம் நகரணும், எல்லா அடுத்த ஸ்டேஜ் எது அப்படின்னு குறிக்கிறதுக்கும் இந்த ஏரோ மார்க்கை டிரான்ஸ்போர்ட் சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது டிலேன்றது டி அப்படின்ற ஒரு சிம்பிளால் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு ஸ்டோர் பண்ணுற இடமா கூட இருக்கலாம், இல்லைனா அந்த ப்ராசஸ் அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு, இல்லைனா அடுத்த ப்ராசஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டிலே அப்படின்ற அந்த டி சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள், டிலேவுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போது ஒரு ஒர்க்கர் ஒரு டூல் வாங்குறதுக்கு ஸ்டோரில் போயிட்டு வெயிட் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஸ்டோர் கீப்பரோ இல்லை ஸ்டோரில் இன்சார்ஜ் அவர் அந்த டூலை எடுத்து கொடுக்குற வரைக்கும் அந்த ஒர்க்கர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு டிலே அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் மிஷின்கிட்டேயே அந்த ஆப்ரேட்டர் நின்று வெயிட் பண்ணுறாரு, அந்த ஆப்ரேஷன்லேருந்து அடுத்த ப்ராசஸ்க்கு லோட் பண்ணுறதுக்கு, அடுத்த ஆப்ரேஷனுக்கு லோட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா அதையும் நம்ம டிலே அப்படின்ற இந்த சிம்பிள் டின்ற சிம்பிளை யூஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் இதை ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் வச்சு இண்டிகேட் பண்ணுறாங்க. இதை பார்ட்டை ஸ்டோர் பண்ணுற ஒரு இடத்த இந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல பார்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அது ரா மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை எஃப்ஜியாக இருக்கலாம், நம்ம அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் வச்சு யூஸ் பண்ணி அதை இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோரில் இருக்கிற ஒரு ரா மெட்டீரியல் அடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு முதல்ல அந்த இடத்துல ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் சிம்பிள் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கம்பைன்டு ஆக்டிவிட்டி. இந்த கம்பைன்டு ஆக்டிவிட்டியில் ரெண்டு ஆக்ஷன் ஒரே டைமில் இல்லைனா ஒரே இடத்துல இல்லைனா ஒரே ஒர்க்கரால் செய்யப்பட்ட அந்த ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஆக்டிவிட்டி சிம்பிளும் ஜாயின் பண்ணி ஒரே சிம்பிளை காட்டுறது தான் இந்த கம்பைன்டு ஆக்டிவிட்டி.
இந்த கம்பைன்ட் ஆக்டிவிட்டிக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். அது என்னென்னா ப்ரெஷர் கேஜில் ப்ரெஷர் வந்து செக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியை வந்துட்டு நம்ம கம்பைன்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரெஷர் கேஜில் போய்ட்டு ப்ரெஷர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்துட்டு அதே டைமில் வந்துட்டு ரெக்கார்டும் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு நம்ம கம்பைன்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ ஒரு லேத் ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னா அந்த லேத் ஆப்ரேஷனில் ப்ராசஸும் போயிட்டுருக்கோம், அதே டைமில் வந்துட்டு மெஷரும் பண்ணுவாங்க. ப்ராசஸ் ரன் ஆகிட்ருக்கோம், ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே செக் பண்ணுவாங்க, திரும்ப வந்து ப்ராசஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம கம்பைன்ட் ஆக்டிவிட்டியில் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்துட்டு அந்த ரவுண்ட் சிம்பிள், அதாவது அந்த ஆப்ரேஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுவும் இன்ஸ்பெக்ஷனுக்கு அந்த ஸ்கொயர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் சிம்பிள் இதையும் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, ஸ்டோர் பண்ணுற இடத்துல போயிட்டு செக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ரவுண்ட் சிம்பிள் ப்ளஸ் அந்த இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது 2 ப்ராசஸ் வந்து ஒரே டைமில் நடக்குது, இல்லைனா ஒரே இடத்துல வந்து நடக்குது அப்படின்னும்போது இந்த கம்பைன்டு ஆக்டிவிட்டி சிம்பிள் இருக்கு இல்லையா, அது 2 ப்ராசஸோட சிம்பிளை ஒன்றா சேர்த்து அதை வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்பைன்டு ஆக்டிவிட்டி சிம்பிள் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு மெத்தட் ஸ்டடியில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட் என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டு. ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்லேயே 3 சார்ட் இருக்குது. மேன், மிஷின், மெட்டீரியல் அப்படின்ட்டு 3 சார்ட் இருக்குது. அந்த 3 சார்ட்டு என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் 2 அண்ட் ப்ராசஸ் சார்ட் அப்படின்ட்டு இருக்குது, அது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேன் மிஷின் சார்ட் அப்படின்னு இருக்குது, அது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோ டயக்ராம், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் டயக்ராம். ஓகே, மொத்தம் 6 வகையான சார்ட்டு அப்புறம் டயக்ராம்ஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். இல்லைனா முடிஞ்சால் தனித்தனியாக போடுறேன், ஏன்னா ஒரு சார்ட்டு இல்லைனா ஒரு ப்ராசஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ எல்லா வீடியோஸும் நான் தனித்தனியாக போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸும் கன்வியூஸாக பாருங்கள். அப்போ தான் அந்த மெத்தட் ஸ்டடியில் என்னென்ன சார்ட்ஸு, சிம்பிள்ஸு, அப்புறம் என்னென்ன டயக்ராம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.